நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம கூடவே இருக்கணும், நம்மளை நேசிக்கணும்னு நினைக்கிறது எத்தனை பேருக்கு ஆசை? ஆசைன்னு சொல்றதை விட அது ஒரு இயல்பான விஷயம்னே சொல்லலாம். ஆனா நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களை சுத்தி வரவங்க எல்லாருமே திடீர்னு செத்து போனா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படி இந்த படத்துல வர ஹீரோவுக்கு ஒரு விசித்திரமான கொடுமையான சாபம் இருக்கு. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வர நம்ம ஹீரோவுக்கு தன்னை சுத்தி 50 அடி தூரத்துல எந்த ஒரு உயிரினம் வந்தாலும், அது மனுஷனா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, ஸ்பாட்லயே செத்து விழுந்துரும். ஆனா அங்கதான் ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்ட் இருக்கு. இப்படி எல்லாமே செத்து விழுகிறப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோ பக்கத்துல வந்தா அவரோட அந்த பவர் வேலை செய்யாது. அதே சமயம் அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா மொத்தவங்களும் சாக மாட்டாங்க. இப்போ எதுக்காக ஹீரோவுக்கு இப்படி ஒரு பவர் கிடைச்சது? அந்த பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சாபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க? இந்த படம் செம்ம த்ரில்லிங்கா, ஒரு நொடி கூட கண்ணாசைக்க முடியாத அளவுக்கு விறுவிறுப்பா கொண்டு போன ஒரு சூப்பரான சயின்டிபிக் த்ரில்லர் படம் தான் இந்த ரேடியஸ். நான் தான் உங்களுக்கு கிரிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த காரை ஓட்டி வந்தவர் பொறுமையா கண்ணை திறக்கிறாரு. அவருக்கு தலை ஃபுல்லா ரத்தம் கொட்டுது. சுத்தி பார்த்தா கார் முழுசா நொறுங்கி கிடக்குது. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் யாருன்னு அவருக்கே தெரியல. அவரோட பேரு, எங்க இருந்து வந்தாரு, எங்க போயிட்டு இருந்தாரு, ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல. மொத்த நினைவுகளுமே காணாம போயிருக்கு. வேற வழி இல்லாம ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் ஒரு கார் வருது. உதவி கிடைக்கும்னு நம்பி கையை காட்டுறாரு. டிரைவரும் அவரை பார்த்து பிரேக் அடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா சடனா கார் கட்டுப்பாட்டை இழந்து ரோட விட்டு இறங்கி கீழே வந்து நிக்குது. அவர் அதிர்ச்சியோட ஓடி போய் பாக்குறாரு. ஆனா அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா. அவ கண்ணு ரெண்டும் வெள்ளையாகி செத்து கிடக்குறா. இங்கதான் முதல் கேள்வி ஸ்டார்ட் ஆகுது. இது சாதாரண ஆக்சிடென்டா இல்ல வேற ஏதாவது காரணமா? உடனே அவரு 911க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாரு. அவங்க இவரோட பேரை கேக்குறாங்க. இவருக்கு அப்போதான் தெரிய வருது இவரோட பேரே இவருக்கு ஞாபகம் இல்ல. காலை கட் பண்ணிட்டு அவர் குழப்பத்திலேயே அவரோட வாலெட்டை எடுத்து திறந்து பாக்குறாரு. அதுல இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ்ல லியாம் ஹாட்வெல்னு பேர் இருக்கு. பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அவரோட பேராவது இப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அதனால எந்த நினைவும் திரும்ப வரல. அப்படியே கொஞ்சம் தொலைவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ரோட் சைடு ஹோட்டல் கண்ணுல படுது. இங்கேயாவது யாராவது இருப்பாங்கன்னு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா லியாமுக்கு பயங்கரமான ஷாக். அங்க இருந்த எல்லாருமே ஏற்கனவே இறந்து கிடக்குறாங்க. யாருக்கும் காயமும் இல்ல, சண்டை நடந்த மாதிரியும் தெரியல. ஆனா ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. இந்த ஷாக்கிங்லயே அப்படியே வெளியே வரும்போது சடனா வெளியில ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் ஆகுது. லயம் வெளியில போய் பாக்குறாரு. அந்த டிரைவரும் செத்து கிடக்குறான். லயமுக்கு உடனே ஒரு சந்தேகம் வருது. காத்துல ஏதாவது விஷம் கலந்துருக்குமோன்னு. அதனால அவரோட சட்டையை கிழிச்சு மூக்கு வாயம் மூடிக்கிட்டு வெளியே ஓடுறாரு. இப்போ அவர் நம்புறது இது ஏதோ பயாலஜிக்கல் அட்டாக் இல்லனா பாய்சன் கேஸ். அதனாலதான் எல்லாரும் இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையான காரணம் வேற ஒண்ணு. அந்த ஹோட்டல்ல கிடைச்ச மேப்பை யூஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்த அட்ரஸ்க்கு வராரு. அதுதான் அவரோட வீடு. வீட்டுக்குள்ள போனதும் டிவி இன்னும் ஓடிட்டே இருக்கு. நியூஸ்ல பயாலஜிக்கல் வாரா இருக்கலாம், எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு செய்தி வருது. இதை பார்த்த லியாம் அவரோட சந்தேகம் சரிதான் நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதனால லியாம் அவங்க வீட்டு ஜன்னல் எல்லாத்தையுமே டேப்பை வச்சு சீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருக்கிற காத்து ஆபத்தானது உள்ள வந்துடக்கூடாதுன்னு. ஆனா அவருக்கு தெரியல உண்மையான ஆபத்து வெளியில இல்ல, அவருக்குள்ளதான் இருக்கு. ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே ஒரு ஃபார்மர் வேலை பார்த்துட்டு இருக்கத கவனிக்கிறாரு. அந்த ஃபார்மரை கூப்பிட்டு வெளியில இருக்காதீங்க, வெளியில வைரஸ் பரவிட்டு இருக்குன்னு ஜன்னல்ல இருந்து போர்ட்ல எழுதி வச்சுட்டு காட்டி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஃபார்மருக்கு என்னன்னு புரியலன்ட்டு கிட்ட வராரு. வந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல கீழே விழுந்து இறந்துறாரு. லியாமுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. இப்பதான் லியாமுக்கு இன்னொரு சந்தேகம். இது காத்துல பரவன பாய்சனால நடந்ததா இல்ல நான் போன இடத்துல தான் எல்லாரும் சாகுறாங்களா? சரி, இந்த டவுட்டை கிளியர் பண்ணலான்னு வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு காக்கா கிட்ட போலாம், என்ன ஆகுது பாப்போன்னு போறாரு. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போன உடனே சடனா காக்கா கீழே விழுந்து சாகுது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லியாம் உடனே ஒரு கயிறு எடுத்து அவன் நிக்கிற இடத்துக்கும் காக்கா செத்த இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்ட்டு மெஷர் பண்ணி பாக்குறாரு. அதே மாதிரி அவர் வீட்டுல இருந்தோம் இறந்து போன ஃபார்மர் இடத்துக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். இப்பதான் லியாமுக்கு புரியுது நம்மள சுத்தி இறக்குறவங்க எல்லாருமே நம்மளாலதான். சரி, இப்போதைக்கு நம்ம வீட்டுல இருக்க வேணாம், அவுட் ஹவுஸ்ல ஸ்டோர் ரூம்ல போய் இருக்கலான்ட்டு கிளம்புறாரு. ஏன்னா இவரை தேடி யாராவது வந்தா வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்படி யாராவது கிட்ட வந்தாங்கன்னா அவங்களும் செத்து போயிடுவாங்கன்ற ஒரு பயம். ஆனா இன்னைக்கு நைட்டு தான் முழு கதையுமே மாறப்போகுது. லியாம் ஸ்டோர் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ ஏதோ வெளியில சத்தம் கேக்குது. எந்திரிச்சு வந்து பாக்குறாரு. அங்க ஒரு பொண்ணு அவர் வீட்டுக்கு கதவை தட்டிட்டு இருக்கா. ஸ்டோர் ரூம்ல சத்தம் கேட்ட உடனே அந்த பொண்ணு நேரா ஸ்டோர் ரூம்கே வரா. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. அவள் லியாம் கிட்ட தான் நிக்கிறா. லியாம்க்கு பயங்கரமான ஷாக். அவளும் லியா மாதிரியே குழப்பத்துல இருக்கா. அவளுக்கு மெமரி லாஸ். இப்போதைக்கு அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல இருக்கு. அவள் லியாம் கூட தான் கடைசியா அந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட பேரு ஜான்னு சொல்றா. லியாமுக்கு ஒரே கன்ஃபியூஷன். நம்ம யார் பக்கத்துல இருந்தாலும் அவங்க செத்துருவாங்க, ஆனா இவன் மட்டும் எப்படி சாகாம இருக்கா? அந்த சமயத்துல தான் ஒரு நாய்க்குட்டி லியாம் பக்கத்துல வந்து நிக்குது. ஆனா அந்த நாய் சாகவே இல்ல. இப்போ லியாமுக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்னடா இது, நம்ம பக்கத்துல எந்த உயிரினம் வந்தாலும் செத்துரும், இந்த பொண்ணும் சாகல நாய்க்குட்டியும் சாகல, அப்போ பவர் போயிடுச்சான்னு நினைச்சிட்டு இருக்கான்.
அதே சமயம் அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே க்ளூ லியாம் கூட மட்டும் தான் கடைசியா இருந்திருக்கா. ஸோ இவரை விட்டுட்டா அவளால அவ யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால 2 பேரும் ஒரே ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கு. 2 பேருக்கும் மெமரி லாஸ். அதனால திரும்பவும் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கே போய் பார்க்கலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு முடிவு பண்றாங்க. அங்க போனதும் ரோடுக்கு நடுவுல ஒரு பெரிய கருகிய சர்க்கிள் இருக்கு. யாரோ பிளான் பண்ணி எரிச்சா மாதிரிலாம் இல்ல, வேற ஏதோ நடந்த மாதிரி இருக்கு. இது சாதாரண கார் வெடிச்சா மாதிரியும் தெரியல. இப்ப வரைக்கும் நடந்த எல்லா மரணங்களையும் நினைச்சு இதெல்லாம் என்னாலதான் நடந்ததுன்னு முதல் முறையா வெளிப்படையா சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த பொண்ணுக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. ஆனா இன்னும் இவங்க 2 பேருக்கும் முழுசா உண்மை தெரிய வரல. அதே சமயம் அந்த பொண்ணுக்கு பயம் வந்ததுனால அங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறா. லியாமோ அவளை சமாதானம் பண்றாரு. ஆனா அந்த நேரத்துல தான் ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க வராங்க. 2 பேரையும் விசாரிக்கிறாங்க. ஆனா லியாம் கிட்ட வராதீங்கன்னு சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா ஆபீசர் அது கவனிக்கல. அதே நேரம் அந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி போயிடுறா. அடுத்த சில செகண்ட்ல அந்த ஆபீசர் திடீர்னு கீழே வந்து செத்து போறாங்க. இப்போ லியாம்க்கு கிட்டத்தட்ட உறுதியா புரிஞ்சிருது இந்த மரணங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு. ஆனா ஏன் எப்படி, அதுக்கு இன்னும் இவர்கிட்ட பதில் இல்ல. இப்ப வரைக்கும் ஜானுக்கு இது வெறும் சந்தேகம் தான். ஆனா லியாம் ஒரு டெஸ்ட் பண்ண முடிவு பண்றான். டெஸ்டிங்க்கு ஒரு ஆடை பயன்படுத்துறான். ஜான் கிட்ட இருக்கும்போது அதுக்கு எதுவுமே ஆகல. ஆனா ஜான் கொஞ்சம் தள்ளி போன உடனே அந்த ஆடு கீழே விழுந்து செத்து போகுது. இப்போ சந்தேகமே இல்ல, லியாம் சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு மரண வட்டம் இருக்கு. ஆனா ஜான் கிட்ட இருக்கும் போது மட்டும் அந்த சக்தி வேலை செய்யல. இதுக்கான காரணம் மட்டும் இன்னும் தெரியல. சரி, இந்த விஷயத்துக்கு சயின்டிபிக் ஆன்சர் கிடைக்கணும்னு ஹாஸ்பிட்டல் போக முடிவு பண்றாங்க. ஜான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்தாங்கன்னு சொல்றான். அதனால லியாமுக்கும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லியாம் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒருவேளை எனக்கு ஏதாவது நோய் இருக்குமோன்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஹாஸ்பிட்டல் டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. இது வரைக்கும் ஜானுக்கு அவங்க யாருன்னு தெரியாம இருந்தது. இப்பதான் முதல் முறையா உங்களோட உண்மையான பேரு ரோஸ். அது மட்டும் இல்ல, டிவில அவங்களோட ஹஸ்பண்ட் சாம் அழுதுகிட்டே ரோஸ் நீ எங்க இருந்தாலும் திரும்ப வீட்டுக்கு வான்னு பேசுறாரு. இந்த சீனை பார்த்ததும் ரோஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிளாஷ்பேக்ல அவளை பத்தி வர ஆரம்பிக்குது. ஆனா இன்னும் முழுசா எதுவும் ஞாபகம் வரல. லியாமுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவளுக்கு குடும்பம் இருக்கு, யாரோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது தான் சரியான முடிவு. ஆனா அந்த முடிவே அடுத்த பெரிய பிரச்சனைக்கு காரணமா மாறப்போகுது. அதே சமயம் டாக்டர்ஸ் லியாம முழுசா செக் பண்றாங்க. ஆனா அவரோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. மெடிக்கல்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தா அவர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்காரதா சொல்றாங்க. அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில போலீஸ் வந்துட்டாங்கன்னு தெரிய வருது. லியாமுக்கு பெரிய பயம், அவரையும் ஜானியும் பிரிச்சுடுவாங்களோன்னு. ஏன்னா ஜான் இல்லாம இருந்தா இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. அவசரத்துல லியாம் எலிவேட்டருக்குள்ள போயிடுறாரு. ரோஸ் வெளியே மாட்டிக்கிறாங்க. எலிவேட்டர் கதவும் மூடிடுது. லிப்டுக்குள்ள இருந்த மத்தவங்களையும் வெளியே போங்கன்னு லியாம் கத்துறாரு. அதிர்ஷ்டவசமா ஜான் லிப்ட் போற ஃப்ளோர் எல்லாத்தையும் பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சில நிமிஷத்துல வந்து லியாம் கிட்ட சேர்ந்துடுறாங்க. அதனால அங்க எந்த உயிரிழப்பும் ஏற்படல. 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. ஆனா இங்க இருந்து தான் இவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே தலைக்கீழ மாற போகுது. இப்ப 2 பேரும் ரோஸோட வீட்டுக்கு வந்ததும் சாம் முதல்ல நிம்மதியாகிறாரு. பல நாளா காணாம போன ஒய்ஃப் இப்போ திடீர்னு முன்னாடி நிக்கிறா. ஆனா அடுத்த சில நிமிஷத்துல லியாம் சொல்ற கதையை கேட்டு அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. என்னடா சொல்ற, உன்னை நெருங்குனா எல்லாரும் சாவாங்களா, இதை யார்கிட்டயாவது சொன்னா யாராவது நம்புவாங்களான்னு சாம் நினைக்கிறாரு. சாமுக்கு லியாம் மேல ஒரு சந்தேகம், அவங்க ஒய்ஃபை கடத்தி மிரட்டுறாரோன்னு. ரோஸ் மட்டும் லியாம் பொய் சொல்ல மாட்டாருன்னு நம்புறாங்க. ஏன்னா இவங்க மீட் பண்ண சில மணி நேரத்துல அவர் எத்தனையோ தடவை மத்தவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணத ரோஸ் பார்த்திருக்காங்க. ஆனா மத்தவங்க சொல்லி நம்புறதுக்கும் நிஜமாவே கண்ணால பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சாம் நினைக்கிறாரு. லியாமுக்கு இப்ப புரியுது, வாயால சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு. அதனால மறுபடியும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாரு. ஒரு புறாவை வச்சு ரோஸ் பக்கத்துல லியாம் நிக்கும் போது அந்த புறாவுக்கு எதுவுமே ஆகல. லியாம் கொஞ்சம் தள்ளி அதுகிட்ட போன உடனே அந்த புறா கீழே வந்து செத்து போகுது. சாம் இதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாரு. இப்போதான் லியாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்னு புரிய வருது. ஆனா இந்த சக்தி எப்படி வந்தது, ஏன் ரோஸ் மட்டும் உயிரோட இருக்க முடியுது, இந்த 2 கேள்விக்கும் இன்னும் யார்கிட்டயுமே பதில் இல்ல. அன்னைக்கு நைட்டே ரோஸ் தூங்கும் போது பிளாஷ்பேக்ல இன்னும் நிறைய மெமரிஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர், ஒரு பொண்ணோட முகம், யாரையோ தேடி ரோஸ் அலையற மாதிரி, இந்த மாதிரியான நினைவுகள் வந்து போகுது. அதுக்கப்புறம் தான் சாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ரோஸ் தன்னோட ட்வின் சிஸ்டர் லில்லி காணாம போனதால அவளை தேடி ரோஸ் வெளியே போனதாவும், அதுக்கப்புறம் ரோஸோ காணாம போயிட்டதா சாம் சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற ரோஸ் இன்னும் குழப்பமாயிடுறாங்க. லில்லிக்கு என்ன ஆச்சு, அவ எங்க இருக்கா, இந்த கேள்விதான் இனிமேட்டு கதை முழுக்க துரத்த போகுது. இந்த ஜர்னி ஆரம்பிச்சதுல இருந்து லியாமும் ரோஸும் ஒருத்தர் சார்ந்துதான் இருக்காங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. லியாம் ரோஸ் இல்லாம இருந்தா மத்தவங்க உயிருக்கு ஆபத்து. ரோஸ் லியாம் இல்லாம இருந்தா அவங்களோட மெமரியும் இந்த மிஸ்ட்ரியும் எப்படி சால்வ் பண்ண முடியும். இந்த சூழ்நிலையால இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு எமோஷனல் பாண்ட் உருவாக ஆரம்பிக்குது. ஆனா இந்த விஷயம் சாமுக்கு பிடிக்கல. அவருக்கு பொறாமையும் பயமும் ரெண்டுமே சேர்ந்து வர ஆரம்பிக்குது. சாம் எவ்வளவு நம்பினாலும் லியாம் மேல இருந்த சந்தேகம் இன்னும் முழுசா போகல. இவன் டேஞ்சரஸ், போலீஸ் வந்தாதான் சரின்னு நினைச்சு ரகசியமா போலீஸுக்கு கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி முடிச்ச சில நிமிஷத்துல அவருக்கே நாம பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு தோண
ஆரம்பிக்குது. ஏன்னா போலீஸ் வந்தா லியாமும் ரோஸையும் பிரிச்சிருவாங்க. அப்புறம் எத்தனை பேர் சாவாங்கன்னே தெரியாது. அதனால போலீஸ் வரதுக்கு முன்னாடியே லியாமுக்கு வார்னிங் கொடுத்து அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு சொல்றதுக்குள்ள அங்க போலீஸ் வந்துடுறாங்க. இப்போ ஃப்ரண்ட் கேட்ல சாம் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணதுக்காக. அவங்க 2 பேருமே பேக் கேட் வழியா தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அங்கேயும் 2 போலீஸ் வந்துட்டாங்க. இப்பதான் அங்க மொத்த கலவரமும் ஆரம்பிக்குது. யாருக்கும் லியாமோட உண்மையான பிரச்சனை தெரியாது. அதனால அவரை அரெஸ்ட் பண்ணதான் முயற்சி பண்றாங்க. ஆனா லியாமோ ரோஸோ சொல்றாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, ஆனா பிரிக்காதீங்க, எல்லாரும் செத்து போயிடுவீங்கன்னு. ஆனா யாரும் கொஞ்சம் கூட கேட்கல. உங்களை அரெஸ்ட் பண்ணி பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் சாக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த போலீஸ் இன்னும் கன்ஃபியூஸ் ஆறாங்க. யாரும் லியாம டச் கூட பண்ணல, ஆனா மக்கள் சாகுறாங்க. லியம் யாரையும் கொல்லணும்னு நினைக்கல, ஆனா அவனால அதை தடுக்க கூட முடியல. அழமாட்டம் தான் முடியுது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சாமுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த நரகத்துல இருந்தா இன்னும் அப்பாவி மக்கள் நிறைய பேர் சாவாங்க. அதனால லியாம் சொன்ன பிளானை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது மக்கள் இல்லாத ரிமோட் கேபின். அங்க போயிட்டா குறைஞ்சபட்சம் வேற யாருக்கும் ஆபத்து வராது. அதனால லியாமோ ரோஸும் இப்ப கேபினுக்கு கிளம்புறாங்க. அந்த கேபின்ல தான் நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியே வரப்போகுது. கேபினுக்கு போற வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு தேவையானதை வாங்கிட்டு இருக்காங்க. அப்போதான் டிவில நியூஸ்ல ஒரு முக்கியமான செய்தி வருது. லியாமோ ரோஸும் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அதே நேரத்துல ஒரு விசித்திரமான காஸ்மிக் எனர்ஜி நடந்திருக்கு. அதாவது பூமியில சாதாரணமா நடக்காத ஒரு விளக்க முடியாத விண்வெளி சம்பவம். இது நடந்த இடமும் அவங்க ஆக்சிடென்ட் ஆன இடமும் ஒண்ணு. இதை கேட்ட லியம் ஒருவேளை என்னோட சக்திக்கு காரணம் இதுதானோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கான உறுதியான பதில் இன்னும் கிடைக்கல. லாங் டிராவலுக்கு அப்புறம் 2 பேரும் லியாமோட ரிமோட் கேபினுக்கு வந்து சேர்றாங்க. சுத்தி பார்த்தா மனுஷங்க யாருமே இல்ல. அமைதி, காடு, தனிமை. இந்த இடம் தான் இப்போதைக்கு சேஃப்னு லியம் நினைக்கிறான். ஆனா ரோஸ் வீட்டுக்குள்ள சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு தெரியாம இந்த கேபின்குள்ள அவளோட வாழ்க்கையே தலைக்கீழ மாத்த போற ஒரு பயங்கரமான உண்மை மறைஞ்சிருக்கு. அந்த உண்மை வெளியே வந்த உடனே லியாம் யாருன்னு மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் நம்ம நினைச்ச முழு கதையும் மாறப்போகுது. கேபினுக்கு வந்ததுக்கு அப்புறம் லியாம் வெளியே கொஞ்ச நேரம் தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சில மணி நேரத்துல நடந்த விஷயமே அவருக்கு இன்னும் புரியல. ஏன் அவரை சுத்தி எல்லாரும் சாகுறாங்க, எப்படி ரோஸ் மட்டும் உயிரோடு இருக்க முடியுது? இந்த கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டே இருக்காரு. அதே டைம்ல ரோஸ் கேபின்குள்ள மெதுவா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் லைம் ரொம்ப நாளா பயன்படுத்தாத இடம் மாதிரி தெரியுது. பழைய பொருட்கள், பெட்டிகள் அப்படியே கிடக்குது. ஆனா ரோஸுக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள அவங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கரமான ரகசியம் மறைஞ்சு கிடக்குது. ரோஸ் அந்த வீட்டுல சில பொருட்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பிளாஷ்பேக் இன்னும் தெளிவா வர ஆரம்பிக்குது. முன்னாடி வந்த மாதிரி சின்ன சின்ன இமேஜஸ்லாம் இல்ல. இப்போ ஒரு பொண்ணோட முகம், அவங்களோட ட்வின் சிஸ்டர் லில்லி, அவளை தேடி இவங்க எவ்வளவு அலைஞ்சாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தேடிக்கிட்டு இருந்த ரோஸுக்கு இப்போ யாரு காரணம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் லியாம்க்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு தோணுது. அதனால கேபின்ல இருந்து பழைய சொட்டரை மாட்டிக்கிட்டு அவரோட போட் எடுத்துக்கிட்டு நேரா லேக்குக்கு நடுவுல போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் சும்மா தண்ணியை பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு என்னதான் ஆச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு அவர் மைண்ட் ஃபுல்லா இந்த கொஸ்டின்ஸ் ஓடுது. அப்பதான் போட்ல ஒரு சின்ன மெட்டல் பட்டனை அவர் பாக்குறாரு. அந்த பட்டனை கையில எடுத்த அடுத்த செகண்ட் அவருக்கு மெமரி கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிக்குது. முதல்ல சில பிளாஷ் மாதிரி தான் வருது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனா தெளிவா வர ஆரம்பிக்குது. இந்த போட்டு சும்மா ஃபிஷிங் போக வாங்கின போட் இல்ல. இந்த போட்ல தான் அவர் கொலை பண்ற பொண்ணுங்களோட பாடி எல்லாம் இந்த லேக்குக்குள்ள கொண்டு வந்து தூக்கி போட்டிருக்காரு. ஒவ்வொரு பாடியும் இந்த லேக்குக்குள்ள தூக்கி போட்ட அந்த சீன் அவருக்கு ஒண்ணா ஞாபகம் வருது. இது வரைக்கும் நான் யாருன்னு தெரியலன்னு இருந்த லயம்க்கு நானா இப்படிப்பட்டவன்னு அவரையே வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அவர் அந்த பழைய சைக்கோ கிடையாது. மெமரி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன பண்ணிருக்கன்னு நினைச்சு அவருக்கு அவர் மேலேயே அருவருப்பா இருக்கு. அதே சமயத்துல கேபின்குள்ள இருந்த ரோஸ் வீடு முழுக்க சர்ச் பண்ணிட்டு இருக்கா, ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு. சரி ரூம் ஹீட்டரை கொளுத்தலான்னு போகும்போது ஒரு பழைய டைரி அவ கைக்கு கிடைக்குது. இதுல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறா. முதல் பேஜை பார்த்த உடனே அவளுக்கு செம்ம ஷாக். அந்த டைரி முழுக்க நிறைய பொண்ணுங்களோட மிஸ்ஸிங் போஸ்டர் ஒட்டி இருக்கு. இது என்னடான்னு இன்னும் பேஜ் திரும்பி பாக்குறா. அதுக்கு பக்கத்து பேஜ்லயே இந்த பொண்ணுங்களை எப்படி கடத்தின, எப்படி கொன்னன்னு, எங்க பாடிய போட்டன்னு எல்லா டீடைல்ஸுமே எழுதி வச்சிருக்கான். ஒவ்வொரு பேஜையும் திருப்பி திருப்பி பார்க்கும்போது அவங்களோட ஹார்ட் பீட் அதிகமாயிடுது. கடைசியா ஒரு பேஜை திருப்புறா. அதுல அவளோட ட்வின் சிஸ்டர் லில்லியோட மிஸ்ஸிங் போஸ்டர். அதை பார்த்த உடனே ரோஸ் அப்படியே ஷாக் ஆயிடுறா. அப்படின்னா லில்லியை கொன்னது லியாம் தான்ட்டு ரோஸுக்கு தெரிய வருது. ஆனா அது மட்டும் இப்ப அவளுக்கு அதிர்ச்சி இல்ல. இன்னும் லாஸ்ட் பேஜ் திருப்புறா. அங்க பெருசா ரோஸ்னு அவளோட பேர் எழுதி இருக்கு. அதாவது லில்லிக்கு அப்புறம் அடுத்த டார்கெட் ரோஸ் தான். அதை பார்த்த உடனே அவளோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. ரோஸ் அந்த டைரியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்த ஷார்ட் கன்னையும் எடுத்துக்கிட்டு நேரா வெளியே ஓடி வரா. அதே நேரத்துல லியாமோ போட்டை கரைக்கு கொண்டு வந்துட்டு மெதுவா மேலே ஏறி வராரு. ரோஸ் நேரா கன்னை லியாம் மேல நீட்டுறா. லியாம் எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிறாரு. ஏன்னா இப்போ அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. தான் என்ன மாதிரியான ஒரு ஆளுன்னு அவருக்கே புரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் ரோஸ் ட்ரிக்கரை அழுத்திடுவாளோன்னு தோணும். ஆனா அவளால முடியல. ஏன்னா அவ முன்னாடி நிக்கிற லியாம்
முதல்ல கொலை பண்ண சைக்கோ இல்ல. அவன் பண்ண தப்பெல்லாம் ஞாபகம் வந்து உயிரோட இருந்தோம் செத்தா மாதிரி நிக்கிற ஒரு நல்ல மனுஷனா மாறினவன். அந்த சைலன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் நீடிச்சா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஆனா சடனா அங்க ஒரு கேங் வராங்க. இவங்க யாருன்னு லியாமுக்கும் தெரியாது, ரோஸுக்கும் தெரியாது. ஆனா இவங்களோட என்ட்ரி இந்த கதையோட கிளைமேக்ஸ இன்னும் கொடூரமா மாத்த போகுது. அந்த கேங்ல இருந்த ஒரு வயசான ஆளு அவரோட 2 பசங்க சேர்ந்து கேபின்ல யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கன்னை வச்சு மிரட்டுறாங்க. லியாமுக்கும் ரோஸுக்கும் இது சாதாரண பிரச்சனை இல்லைன்னு உடனே புரியுது. ஏன்னா அந்த 3 பேரோட நடத்தையுமே ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. அந்த கேங்கு லியாமையும் ரோஸையும் ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சு வைக்கிறாங்க. அவரோட பசங்க லியாம கொல்ல சொல்றாங்க. லியாமோ அவங்களுக்கு எவ்வளவோ வார்னிங் பண்றாரு, என்ன நெருங்காதீங்கன்னு. ஆனா அவங்க அதை சீரியஸா எடுத்துக்கல. அவங்களுக்கு தெரியாது அவங்க ஃபேஸ் பண்ண போறது ஒரு சாதாரண மனுஷனே இல்லைன்னு. அந்த சமயத்துல லியாம் ஒரு முக்கியமான விஷயத்த நினைக்கிறாரு. அவரோட ரேடியஸ் அது வேலை செய்யணும்னா அவரு ரோஸ் கிட்ட இருந்து தள்ளி போகணும். அதனால வேணும்னே அவரு ரோஸை விட்டு தனியா பிரிஞ்சு போகிறாரு. ரோஸ் அவர்கிட்ட என்ன செய்ய போறேன்னு கத்துறாங்க. அப்படி பண்ணாதன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வேற வழி இல்ல. லியாம் தள்ளி போன கொஞ்சம் செகண்ட்ல லியாமோட அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. லியாமுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த அப்பாவும் அவர் பையனும் 2 பேரும் கன்ன லியாம் மேல வச்சு மிரட்டுறாங்க. ரோஸ் வேணா லியாம் அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போது லியாம் பின்னாடி 2 ஸ்டெப் போன அடுத்த செகண்டே அப்பாவும் பையனும் அங்கேயே செத்து போறாங்க. இத பார்த்த ரோஸ் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 3வது பையன் பயத்துல கன் எடுத்து ரோஸ வயிற்றுலயே சுட்டுறான். ரோஸ் கீழே விழுந்துடுறாங்க. லியாம் கிட்ட ஓடி வரும்போது 3வது பையனும் செத்து போயிடுறான். ரோஸை பார்த்து அதிர்ச்சியில லியாம் நிக்கிறான். இது வரைக்கும் அவனால தெரியாம நிறைய பேர் இறந்திருக்காங்க. ஆனா இப்போ அவன் காப்பாத்தணும்னு நினைக்கிற ஒரே ஆளு உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம லியாம் ரோஸை கார்ல ஏத்துறான். ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கிளம்புறான். இப்ப அவனுக்கு தன்னோட உயிர் முக்கியம் இல்ல, ரோஸ் உயிரோட இருக்கணும் அவ்வளவுதான். ஆனா ஹாஸ்பிட்டல் போற இந்த பயணத்துல லியாம் இன்னொரு பெரிய முடிவை எடுத்துட்டாரு. அந்த முடிவு அவரோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, இந்த கதையோட முடிவையே தீர்மானிக்க போகுது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும் போதே லியாமுக்கு மறந்து போன வாழ்க்கை முழுசா திரும்ப ஆரம்பிக்குது. அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அவன் தெளிவா ஞாபகப்படுத்தி பார்க்கறான். அவன் ஒரு நல்ல மனுஷனே இல்ல. ரோஸோட டின் சிஸ்டர் லில்லி காணாம போனதுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, ரோஸையும் அதே மாதிரி சாகடிக்க முயற்சி பண்ணது அவனுக்கு ஞாபகம் வருது. கார்ல வச்சு ரோஸுக்கு இன்ஜெக்ஷன் போட ட்ரை பண்ணும்போது தான் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அப்பதான் அந்த மர்மமான காஸ்மிக் எஃபெக்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மெமரி லாஸ். அதுக்கப்புறம் தான் இந்த கதை ஆரம்பிச்சது. இப்ப லியாமுக்கு புரியுது நம்ம எவ்வளவு பெரிய சைக்கோவா இருந்திருக்கிறோம்ன்றது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே டாக்டர்ஸ் ரோஸை எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. லியாம் தூரத்துல நின்னு பாக்குறாரு. ஏன்னா இப்ப அவருக்கு தெரியும் அவர் கிட்ட போகலனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அந்த நிமிஷத்துல லியாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. சில தவறுகளுக்கு கரெக்ஷன் இருக்கலாம், சில தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கலாம். ஆனா சில விஷயங்கள் திரும்ப சரி பண்ணவே முடியாது. அவர் செஞ்ச கொலைகளும் இப்ப நடந்த மரணங்களும் எதுவுமே அழிஞ்சு போக போறது இல்ல. அதனால இனிமே தன்னால வேற யாரும் சாக கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வராரு. இப்ப ரோஸ் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கும் போது அவரோட முகத்துல பயம் இல்ல, கோபம் இல்ல. தன்னால இந்த வாழ்க்கைய தொடர முடியாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த சில நிமிஷத்துல லியாம் அவர் கையில வச்சிருந்த கன்னை எடுத்து தலையில சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. இந்த முடிவு அவரோட கடந்த காலத்துக்கான தண்டனையா இல்ல இனிமே வர யாரும் சாக கூடாதுன்னு எடுத்த முடிவா? இதை நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. லியாமோட கதை இங்கேயே முடியுது. ரோஸ் டாக்டர் கவனிப்புல இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்பயும் போல தொடர போகுது. ஆனா அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை அவங்க எப்பவுமே மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துல எல்லாத்துக்கும் காரணமா இருந்த அந்த காஸ்மிக் எனர்ஜி அதுக்கு முழு எக்ஸ்பிளனேஷனை டைரக்டர் இங்கே கொடுக்கல. அது எப்படி வந்தது, ஏன் லியாமுக்கு மட்டும் அந்த சக்தி கிடைச்சது, ஏன் ரோஸ் மட்டும் பாதுகாப்பா இருந்தா, இதுக்கெல்லாம் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் எதுவும் சொல்லப்படல. அதனால இந்த மிஸ்ட்ரி கடைசி வரைக்கும் மிஸ்ட்ரியாவே இருக்கு. இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுது. ஒரு மனிதனோட கடந்த காலம் அவன் மறந்துட்டாலும் அது அழிஞ்சு போயிட்டாலும் லியாம் மெமரி லாஸ் வந்ததுக்கு அப்புறம் நல்ல மனுஷனா மாற முயற்சி பண்ணான். எல்லாரையும் காப்பாத்தணும்னு தான் நினைச்சான். ஆனா அவனோட கடந்த காலம் அவனை விடவே இல்லை. அதே நேரத்துல ரோஸ் உண்மை தெரிஞ்சாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிர் பிழைக்க போராடுறா. இப்ப நீங்க சொல்லுங்க, லியாம் எடுத்த கடைசி முடிவு சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாதிரி நீங்க ரோஸ் இடத்துல இருந்திருந்தா லியாம மன்னிச்சு விட்டுருப்பீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சூப்பர் மூவியை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.